अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع إن ذلكم خير لكم إن كنتم تعلمون. وإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. அல்லாஹ் ரமலானுடைய நோன்புகள் கடமையாக்கப்பட்டதற்கான கட்டளையை வழங்குகின்ற இடத்தில் ஐயாமம் மாதூதாத் என்றும் கூறுகின்றான். அதாவது எண்ணி சில நாட்களே என்று கூறுகின்றான். ரமலான் தொடங்கிய போது வெப்ப காலமாக இருந்தது. இந்த 30 நாட்கள் எப்படி கழிய போகின்றது என்று நம்மில் பலர் எண்ணியிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் கூறியது போன்று அது எண்ணி சில நாட்களாகவே இருந்தன. அவை கழிந்தும் விட்டது. இன்று 25வது நோன்பாகும். இந்த நாட்கள் கடந்ததே எங்களுக்கு தெரியவில்லை என்று எனக்கு பலரும் எழுதுகின்றார்கள். உண்மையில் இந்த விஷயம் சரியாகும். ரமலான் வரும்போது தொடக்கத்தில் பகல் பெரியதாக இருப்பதாக தோன்றும். ஆனால் நாட்கள் கழிய கழிய அந்த எண்ணமே இல்லாமல் போய்விடும்.
कि ये दिन இன்று ரமலானுடைய கடைசி ஜும்மாவாகும். हकीकत में இன்னும் 5 நோன்புகள் இங்கு இருக்கின்றன. जब रमजान आता है மற்ற இடங்களில் 4 நோன்புகள் எஞ்சியிருக்கலாம். लंबे दिन है, இந்த 4-5 நாட்களிலும் जब दिन गुजरना शुरू ரமலானிலிருந்து நாம் முழுமையாக பயன்பெற முயற்சி செய்ய வேண்டும். ரமலானில் முழுமையாக பயன்பெறுவதில் ஏதாவது குறைகள் இருந்திருந்தால் அந்த குறைகளை அகற்ற இந்த எஞ்சிய நாட்களில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். शायद 4 रोज அல்லாஹ்வே எங்களது குறைகளை திரையிடுவாயாக என்று इन 4-5 நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். एक को कोशिश करनी, ரமலானின் பரக்கத்துகளிலிருந்து இழப்பிற்குரியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிவிடாமல் இருப்பதற்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். रमजान से இன்று நான் கூறியது போன்று वादा करने में रह गई हैं, இது ரமலானின் கடைசி ஜும்மாவாகும். उन्हें हम इन दिनों में இதனை பொதுவான சொல் வழக்கில் ஜும்மத்துல் விதா என்று கூறுவார்கள். करें कि अल्लाह ताला பாமர முஸ்லிம்கள் हमारी पर्दापोशी फरमाए, இந்த ஜும்மாவை पर रहम फरमाए, ரமலானின் கடைசி ஜும்மாவாக கருதியவாறு तो से महरूम न रखे। இந்த ஜும்மாவில் செய்யப்படக்கூடிய அனைத்து துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படும் என்ற எண்ணத்திலும் कि रमजान का आखिरी जुमा है, இதில் தொழுகின்றார்கள். जिसे आम மேலும் में இந்த ஜும்மாவை தொழுது விடுவதனால் ஆண்டு முழுவதும் விடுபட்டு போன தொழுகைகள் मुसलमानों में மற்றும் ஏனைய ஜும்மாக்கள் மற்றும் இதர வணக்கங்களுக்கு இன்றைய இந்த தொழுகையானது ஜும்மாவானது பரிகாரமாக அமைந்து விடுகின்றது என்றும் எண்ணம் கொண்டுள்ளனர். तसव्वुर रखते हुए ஆனால் उண்மையான நம்பிக்கையாளருக்கு सारी இந்த எண்ணம் இருக்காது. இது முற்றிலும் தவறான எண்ணமாகும். जिंदगी से ஒரு உண்மையான நம்பிக்கையாளரை பொறுத்தவரை छुटी हुई இதுபோன்ற விஷயங்கள் மற்றும் எண்ணங்கள் மார்க்கத்தை எள்ளி நகையாடுகின்ற காரியமாகும். किस्म की बातों அகமதிகளாகிய நம்மீது அல்லாஹ் மாபெரும் கருணை செய்திருக்கின்றான். को इसमें शामिल हो, அல்லாஹ் இக்காலத்தில் लेकिन एक हकीकी मोमिन தான் அனுப்பிய தனது தூதரையும் ये कि ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரையும் ஏற்றுக்கொள்ளும் நற்பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் நல்கியுள்ளான். ऐसी बातें और ऐसी सोचें दीन के அன்னார் इस्तेहजा करने वाली चीजें हैं। நமக்கு இந்த தவறான சிந்தனைகள் மற்றும் எண்ணங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி சரியான வழியை காட்டி தந்துள்ளார்கள். अल्लाह ताला மேலும் அன்னார் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை और उसके फरिश्तादे நமக்கு அறிய செய்து கொடுத்துள்ளார்கள். के गुलाम सादिक को மேலும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்குரிய வழிகளையும் நமக்கு காட்டி தந்துள்ளார்கள். जिन्होंने हमें इन गलत तसव्वुरात முஸ்லிம்களிடம் இந்த நடைமுறை இருந்து வருகின்றதே, அவர்கள் ஜும்மத்துல் விதா நாளன்று 4 ரக்கத்துகள் தொழுகின்றார்களே, नाम की हकीकी அதற்கு அவர்கள் கசாய் உமரி அதாவது வாழ்நாள் பரிகாரம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்களே, रास्ते दिखाएं। கடந்த காலங்களில் அவர்கள் விட்டுவிட்ட தொழுகைகளுக்கு பரிகாரமாக இந்த தொழுகை அமைவதாக அவர்கள் கருதுகின்றார்களே, இதற்கு ஏதும் ஆதாரம் உள்ளதா? मानो में ये रिवाज இதன் உண்மை நிலை என்ன? இது ஆகுமானதா என்றெல்லாம் 4 रकत ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒருமுறை ஒரு சபையில் கேட்கப்பட்டது. सजाए उम्री रखते हैं। அதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இது வீணான காரியமாகும். गुज़श्ता नमाजें எந்த நபர் ஆண்டு முழுவதும் வேண்டுமென்றே தொழாமல் இருந்து விடுகின்றாரோ, इसका அவர் வாழ்நாள் பரிகார தொழுகையை என்ற பெயரில் தொழுகையை தொழுவதனால் क्या ये जायज है? மேலும் அந்த தொழுகைகளுக்கு அந்த தொழுகை பரிகாரமாக அமைந்துவிடும் என்று அவர் தொழாமல் இருக்கின்றார் என்றால் அவர் பாவம் செய்தவராவார். எவர் வெட்கப்பட்டு தௌபா செய்கின்றாரோ, மேலும் எதிர்காலத்தில் நான் எந்த தொழுகையும் கைவிட மாட்டேன் என்ற உறுதி கொண்டவாறு தொழுகின்றாரோ அவருக்கு இது தடையில்லை. अदा कर लूंगा। அன்னார் கூறுகின்றார்கள், இவ்விஷயத்தில் நாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றையே பதிலாக கூறுவோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் இதுவாகும். आइंदा ஒரு முறை नमाज ஒரு நபர் பொருத்தமற்ற நேரத்தில் தொழுது கொண்டிருந்தார். तो उसके लिए हरज नहीं। அது தொழுகைக்குரிய நேரமாக இருக்கவில்லை. फरमाया ஆனால் அவரோ தொழுது கொண்டிருந்தார். அப்போது ஒருவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து கூறினார், நீங்கள் காலத்தின் கலிஃபா ஆவீர்கள், நீங்கள் ஏன் இதனை தடுப்பதில்லை என கேட்டார். அதற்கு அன்னார் கூறினார்கள், दफा நான் இந்த வசனத்தின் கீழ் வந்து விடுவேனோ என அஞ்சுகின்றேன். नमाज का वक्त नहीं था। ஆராய்த் அல்லதி யன்ஹா அப்தன் இஸா ஸல்லா, அதாவது தொழுகின்ற நபரை தடுக்கின்றவரை நீர் காணவில்லையா என்பதுதான் அந்த வசனமாகும். அந்த வசனத்தின் வந்து விடுவேனோ என
நான் அஞ்சுகின்றேன் என்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். नमाज पढ़ रहा ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் आया, இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி கூறுகின்றார்கள். कहीं इस आयत के नीचे मुल्ज़िम न बन जाऊं। ஒருவர் आयत अल्लज़ी यन्हा अब्दन வெட்க உணர்வுடன் इज़ा सल्ला, தவறை உணர்ந்து தொழுகின்றார் என்றால் அவரை நாம் ஏன் தடுக்க வேண்டும்? क्या तूने गौर किया उस पर? அவ்வாறு 4 ரக்கத்துகள் தொழக்கூடிய அந்த நபர் வேறு என்னதான் செய்கின்றார்? வெறும் துவா தானே செய்கின்றார். அது அவரது தைரியமின்மைதான். ஒரு வகையில் हज़रत मसीह अलैहिस्सलाम ஆண்டு முழுவதும் தொழாமல் இருந்துவிட்டு அன்று செய்கின்ற அந்த செயல் ஒரு வகையில் தைரியமின்மைதான். ஆனால் नदामत के நியத்துகளின் நிலைமைகளை அல்லாஹ்வே நன்கறிகின்றார். बात करता है। அதன் காரணமாகவே ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட எச்சரிக்கையாக இருந்தார்கள். ये जो चार அரைத்தல்லதி என்ஹா அப்தன் இஸா சல்லா என்று அல்லாஹ் திருக்குரானில் கூறிய இந்த வசனத்தை கருத்தில் கொண்டவாறு அந்த தொழுகையாளியை அன்னார் தடுக்கவில்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே விஷயத்தை கருத்தில் கொண்டவாறே याद की, இவ்விஷயத்தில் இந்த மார்க்க தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள். ஆனால் अल्लाह ताला ने कुरान शरीफ में फरमाया है, அத்துடன் அச்செயலை சோம்பேறித்தனம் என்றும் अब्दन इज़ा सल्ला, முயலாமை என்றும் उस बात को सामने रखते हुए குறிப்பிட்டுள்ளார்கள். கசாயே உமரி என்ற வாழ்நாள் பரிகார தொழுகை என்ற நியத்திலும் हज़रत मसीह अलैहिस्सलाम சீர்திருத்தத்தை கருத்தில் கொள்ளாமலும் தொழப்பட்டால் அது தவறாகும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். फतवा दिया, ஆனால் இன்றைய நாளுக்கு பிறகு நான் தொடர்ந்து தொழுவேன், தொழுகையை கைவிட மாட்டேன் என்ற நியத்தில் ஒருவர் தொழுவார் என்றால் அது அவருக்கு ஆகுமானதாகும். இல்லையென்றால் अगर மற்ற நிலையில் அந்த நபர் பாவம் செய்தவராகவே இருப்பார். और इस इस्लाम எனவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் வாழ்நாள் பரிகார தொழுகை என்ற சிந்தனை கிடையாது. हरकतें पढ़ रहा हूँ, நாம் काலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். कायदगी से नमाजें पढ़ता रहूंगा। நாங்கள் சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்து விலகி இருப்போம் என்றும் अगर इस्लाह की नीयत உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவோம் என்றும் गुनाहगार है, நாம் காலத்தின் இமாமிடம் பைய செய்திருக்கின்றோம். மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவோம் என்று உடன்படிக்கை செய்திருக்கும் போது हमने तो தொழுகையை விடுவது என்பதும் ஜும்மாவை கைவிடுவது என்பதும் எப்படி சாத்தியமாகும்? और इस शर्त के साथ நம்மிடத்தில் ஒரு வகையில் ஜும்மத்துல் விதாவை பற்றிய சிந்தனை இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் கூட அது இதிலிருந்து முற்றிலும் மாற்றமானதாகும். ஒரு உண்மையான அகமதியிடம் मुकद्दम இப்படிப்பட்ட சிந்தனை தான் இருக்கவும் வேண்டும். तो फिर नमाजें छोड़ அந்த சிந்தனை என்னவென்றால் और जुमा நாங்கள் மிக கனத்த இதயத்துடன் हमारे लिए இந்த ஜும்மாவை வழியனுப்பி வைக்கின்றோம். जुमातुल विदा का तसव्वुर है, மேலும் உண்மையில் ஜும்மாவை வழியனுப்பவில்லை, तो बिल्कुल மாறாக இந்த மாதத்தை வழியனுப்புகின்றோம். और மேலும் இந்த எண்ணத்துடன் இந்த மாதத்தை வழியனுப்புகின்றோம். அந்த எண்ணம் இதுவாகும். यही तसव्वुर होना चाहिए। ஜும்மா நமக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையில் ஒன்று கூடுவதற்கான ஒரு வழிமுறையாக உள்ளது. हरी दिल के साथ इस जुमे को विदा कर रहे हैं। மேலும் இது இந்த ரமலானுடைய கடைசி ஜும்மாவும் ஆகும். எனவே நாம் அனைவரும் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் जुमे को नहीं, துவா செய்கின்றோம். அல்லாஹ்வே, எங்களுக்கு நீ மீண்டும் பாக்கியம் வழங்குவாயாக. इन बाबरकत दिनों को ரமலானில் எந்த நாட்களையும் ஜும்மாவையும் நாங்கள் கழித்திருக்கின்றோமோ அதனை மீண்டும் அடைய பாக்கியம் வழங்குவாயாக. ரமலானில் நாங்கள் பெற்ற பரக்கத்துகளில் நிலை நின்றவாறு எங்களுடைய முழுமையான ஆற்றல்களுடன் அடுத்த ரமலானை நாங்கள் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நீ எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். இந்த துவாவுடன் நாம் இந்த ரமலானை வழி அனுப்ப வேண்டும். हमने रमजान में गुजारे हैं, இந்த சிந்தனை தான் நமது சிந்தனையாக இருக்க வேண்டும். रमजान में हासिल की हैं, ஒரு அன்பிற்குரியவர் कायम रहे நம்மிடமிருந்து விடைபெறும் போது तमाम நீங்கள் செல்லுங்கள், रिश्तेदारों के எங்களை விட்டு பிரிகின்றீர்கள், अगले रमजान எனவே நாங்கள் உங்களை மறந்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு நாம் அவரை வழி அனுப்பி வைப்பதில்லை. ये होनी चाहिए हमारी सोच। தனது நேசத்திற்குரிய ஒருவர் தன்னை விட்டு நிரந்தரமாக பிரியும் போது கூட மனிதன் அவரது நினைவுகளை கூட மறப்பதில்லை. कि जाओ அவரது நினைவுகளை சுமந்தவாறு तुम हमारे से रुखसत हो रहे हो, அவரது நன்மைகளை செய்யக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான். அல்லது தனது அந்த அன்பிற்குரியவரின் பெயரால் சில நன்மைகளை மனிதன் செய்கின்றான். அவ்வாறு நிரந்தரமாக பிரிந்த மனிதர் நம்பிக்கையாளர் என்றால் तो मुस्तकिल அவருக்காக அந்த நபர் துவாவும் செய்வார். इंसान तो उनकी தற்காலிகமாக பிரியக்கூடியவரையும் மனிதன் மறப்பதில்லை. தனது பணிகளின் நிமித்தமாக ஒரு நகரத்தை விட்டு இன்னொரு நகரத்திற்கோ काम जारी रखने
அல்லது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கோ या उनके नाम தனது அன்பிற்குரிய ஒருவர் சென்று விட்டாலும் கூட மனிதன் அவரை முற்றிலும் மறந்து விடுவதில்லை. मोमिन இன்றைய காலத்தில் வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தியவாறு உதாரணமாக போன் இருக்கு, और जो हाजिर டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கின்றன, அல்லது இது போன்ற ஏனைய பல காரணிகள் உள்ளன. அதனை பயன்படுத்தி மனிதன் एक शहर से தனது அன்பிற்குரிய அந்த நபரை தொடர்பு கொள்கின்றான். दूसरे मुल्क ஸ்கைப் என்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது. அதன் மூலமாகவும் மனிதன் தன் அன்பிற்குரியவரிடம் தொடர்பு கொள்கின்றான். அதன் மூலமாக याद इस्तेमाल करते हुए தன் அன்பிற்குரியவரின் குரலை கேட்கின்றான், அவரது அசைவுகளை பார்க்கின்றான். या मुख्तलिफ तरीके में எனவே தனது அன்பிற்குரியவரின் நினைவுகள் தமது உள்ளத்திலிருந்து 2-3 ஆண்டுகள் அகன்று விட வேண்டும் என்று எண்ணி நாம் யாரையும் इसके जरिए कोशिश होती है வழியனுப்பி வைப்பதில்லை. आवाज भी सुने, நீங்கள் யார், நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்பதையெல்லாம் किसी प्यारे को நாங்கள் அறிய மாட்டோம். நீங்கள் மீண்டும் சந்திக்கும் போது உங்களுடைய உரிமையை செலுத்த வேண்டுமா வேண்டாமா என்று அப்போது யோசிப்போம். உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்றும் அப்போதுதான் நாங்கள் யோசித்து பார்ப்போம் என்று மனிதன் எண்ணி அவரை வழி அனுப்பி வைப்பதில்லை. நீங்கள் உலகியல் நடைமுறைகளில் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்திருந்தால் எவர் அவ்வாறு செய்வாரோ அவரை மற்ற மக்கள் அனைவரும் பைத்தியக்காரன் என்றே கூறுவார்கள். ஆனால் எல்லாரையும் விட மிக அன்பிற்குரிய இறைவனை பற்றிய கேள்வி வருகின்றது. அந்த இறைவனோ நம்மை பராமரிக்கின்றான். அவன் அகில உலகங்களுக்கும் உரிய இறைவனாக இருக்கின்றான். அவன் நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான். மென்மேலும் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் கூறுகின்றான், என் மீதான நம்பிக்கையை நீங்கள் முழுமை செய்யுங்கள். என்னுடனான அன்பிற்குரிய தொடர்புகளையும் எனது நெருக்கத்தையும் நீங்கள் முறித்துக் கொள்ளாதீர்கள் என்று அவன் நமக்கு கூறுகின்றான். அவன் கூறுகின்றான், நீங்கள் என்னுடைய குற்றிற்கு செய்யுமிடுங்கள். அவ்வாறு செய்தால் அன்பு கொள்ளக்கூடிய அனைவரையும் விட நான் உங்கள் மீது அதிகமாக அன்பு கொள்வேன். ये कहता है மேலும் நீங்கள் என்னை நேசிப்பதற்கும் நான் உறுதி படைத்திருக்கின்றேன். அந்த இறைவன் மேலும் கூறுகின்றான், बातें मानो, எனது நினைவுகளை நீங்கள் பசுமையாக வைத்திருங்கள் என்று கூறக்கூடிய இறைவனிடம் நாம் இவ்வாறு கூறுவோம், இறைவா, குறுகிய இந்த நாட்களில் நாங்கள் உன்னை நினைவு கூர்ந்து விட்டோம். நீ கடமையாக்கிய நோன்பையும் நாங்கள் நோற்றுவிட்டோம். உன்னை தொழுதோம், உன்னை வழங்கினோம். இப்போது அந்த விஷயம் அத்துடன் முடிந்துவிட்டது. இனி எங்களுக்கு விடுமுறைதான். இனி அல்லாஹ் யார், இறைவன் யார் என்று எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறியவாறு நாங்கள் உன்னை இந்த ஜும்மாவோடு வழி அனுப்பி வைத்து விடுகின்றோம். இந்த வழி அனுப்புதலோடு ஓராண்டு முழுவதும் முழுமையாக உன்னை நாங்கள் மறந்து விடுவோம். ஒரு வருடம் கழிந்து अब हम இனி அடுத்த ரமலான் வரும்போது இறை வணக்கங்கள் மற்றும் के साथ अब நன்மைகள் மூலமாக உன்னை நினைவு கூற முயற்சி செய்வோம். के लिए உடல் நலமும் ஆயிலும் கிடைத்தால் अब एक அவ்வாறு செய்வோம். எங்களால் முடிந்தவரை சிறிதளவு உன்னை வணங்குவோம். इबादतों முழு ரமலானிலும் எந்த ஒரு இறைவணக்கத்தையும் நன்மையும் எங்களால் செய்ய முடியாமல் போனால் எப்படியும் ரமலானுடைய கடைசியில் ஜும்மத்துல் விதா வந்துதானே ஆக வேண்டும். அதில் ஒன்று கூடி உனக்குரிய உரிமையை செலுத்தி விடுவோம். அவ்வளவுதான். உன்னுடைய இறைத்தன்மையையும் உன்னுடைய கருணைகளுக்கும் உரிய கடனை அன்று ஒரு நாளில் நாங்கள் அடைத்து விடுவோம். और नेकी ना बजा இப்படி அவர் சிந்தித்துக் கொண்டிருப்பாரோ அவரையும் மக்கள் பைத்தியக்காரர் என்றே கூறுவர். विदा तो आना ही है। உண்மையில் இதுபோன்ற சிந்தனைகளை மக்கள் உள்ளத்தில் வைத்திருக்கின்றனர், ஆனால் நாவால் வெளிப்படுத்துவதில்லை. ஆயினும் அவர்களது செயல்கள் அதை வெளிப்படுத்தி காட்டிவிடுகின்றன. और तेरे एहसानों का இந்த ஜும்மாவினுடைய வருகையையும் அடுத்து எதிர்வருகின்ற ஜும்மாவின் வருகையையும் வைத்தே அதை நம்மால் கணக்கிட்டு கூறிவிட முடியும். இந்த எண்ணம் எவரிடத்தில் இருக்குமோ அது அவரது அறிவீனமாகும். ये सोचें रोक மார்க்கத்தை பற்றி அவருக்கு சரியான புரிதல் இல்லை என்று பொருளாகும். மேலும் அத்தகைய நபருக்கு இறைவன் மீது குறைவான ஈமான் கூட இல்லை என்றே நாம் கூறுவோம். हाजिरी आइंदा जुम्मों की हाजिरी देखने से पता लग जाता है। எனவே ஒரு நம்பிக்கையாளருக்கு அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கவே முடியாது. நம்பிக்கையாளர் என்பவர் இது போன்ற விஷயங்களிலிருந்து மிகவும் உயர்ந்தவர். ना सब इल्म ना रखना और अल्लाह ताला पर நம்பிக்கையாளர் அல்லாஹுவால் கூறப்பட்ட நன்மைகளை எப்போதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். बस एक அவர் அல்லாஹிற்குரிய நன்றி உணர்வால் நிறைந்திருப்பார். मोमिन तो
அவர் ரமலானை கடப்பது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவே இருக்கும். मोमिन तो अल्लाह ताला அவர் அல்லாஹ்வின் கட்டளையின்படி செயல்பட்டவாறு ரமலானை கடந்து அதை வழியனுப்பி வைக்கும் போது ताला की शुक्रगुजारी நாம் ரமலானை விட்டு பிரிகின்றோமே என்ற மிக கனத்த இதயத்துடன் தான் ரமலானை வழியனுப்பி வைப்பார். ஆனால் இந்த நாட்களின் நினைவை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். எப்போதும் தனது உள்ளத்தில் அதனை பசுமையாக வைத்திருப்பார். அவர் ரமலானில் என்னென்ன அன்பான மற்றும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டாரோ அதனை அவர் எப்போதும் அசை போட்டுக் கொண்டே இருப்பார். कि अब हम रमजान ரமலானில் இறை வணக்கத்தின் பக்கம் அவருக்கு ஏற்பட்ட கவனத்தை எப்போதும் அவர் உயிருடன் வைத்திருப்பார். ஒருபோதும் இறை நெருக்கத்தை பெறுவதிலிருந்து எங்களது பாதங்கள் நின்று விடாது என்றே அவர் கூறுவார். இறைவா, உனது அன்பின் வினோத காட்சிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் என்றே அவர் கூறுவார். நாங்கள் உன்னை रमजान நடந்து அடைய முயற்சி செய்கின்ற போது நீ உனது வாக்குறுதிகளுக்கு ஏற்ப எங்களை நோக்கி நீ ஓடோடி வந்து விடுகின்றாய் என்றே அவர் கூறுவார். हमारे कदम எனவே நம்மால் உலகியல் தொடர்புகளின் நினைவுகளை பசுமையாக வைத்துக் கொள்ள முடியும் போது மிகவும் அன்பிற்குரிய இறைவனின் நினைவை மறந்து விடுவதும் प्यार के அவனது கருணைகளை மறந்து விடுவதும் எங்கனம் நமக்கு சாத்தியமாகும்? तेरे पास जाने की कोशिश करते हैं கருணை காட்டுகின்ற அல்லாஹுவின் வழிமுறைகள் முற்றிலும் வினோதமானதாகும். फिर हमारे पास आता இது அல்லாஹுவின் எத்துணை பெரிய கருணையாகும். है बस ये किस அவன் இந்த பிரிவிற்கு பிறகு அவனது நினைவுகளை பசுமையாக வைத்திருக்க, அவனது நினைவுகளை மறப்பதிலிருந்து நம்மை காப்பாற்ற, அவனது நினைவுகளை எப்போதும் அசை போட்டுக் கொண்டிருக்க 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாட்டை அவன் செய்திருக்கின்றான். तो एहसान करने के अंदाज ரமலானுக்கு ஓராண்டு காலம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. कि उसने इस विदा के बाद ஆனால் தனது அன்பினை வெளிப்படுத்துவதிலிருந்தும் उनको भुलाने தனது के लिए அருட்கொடைகளை வழங்குவதிலிருந்தும் அவன் நம்மை விலக்கி வைக்கவில்லை. ஒவ்வொரு 7வது நாளிலும் ஒரு ஜும்மாவை வைத்து तकरीब मुनक़िद कर அந்த பரக்கத்துகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். हम जुम्मों எந்த நன்மைகள் वाले दिन गुजरे थे ஜும்மத்துல் விதா நாளன்று கிடைக்கக்கூடியதாக உள்ளதோ एक साल அதே நன்மைகள் तो बेशक அந்த ஜும்மாவிலும் நமக்கு கிடைத்துவிடக்கூடும். अपने प्यार के इजहार ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாளன்று ஒரு நேரம் வருகின்றது, नवाज ने ஒரு முஸ்லிம் அதில் தொழுதவாறு எந்த துவா செய்தாலும் இறைவன் அதனை ஒப்புக்கொண்டு விடுகின்றான். ஆனால் அந்த நேரம் மிக குறுகிய நேரமாகும். அந்த நேரம் மற்றும் அந்த தருணம் ரமலானின் கடைசி ஜும்மாவில் எந்த அளவிற்கு இருந்ததோ அதே அளவிற்கு தான் மற்ற ஜும்மாக்களிலும் இருக்கின்றது. எனவே இன்றைய தினத்திற்கு பிறகு அல்லாஹினுடைய இந்த நெருக்கத்திற்குரிய தருணத்திலிருந்து நாம் பிரிந்துவிடப் போவதே இல்லை. மாறாக இந்த தருணம் 7 நாட்களுக்கு பிறகு நமக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்க இருக்கின்றது. तो जो दुआ मांगे ஒருவர் कबूल हो जाती है இந்த நன்மைகளுக்கும் இந்த தருணங்களுக்கும் விடை கொடுத்து விடுகின்றார் என்றால் அவர் நம்பிக்கையாளரே இல்லை. ये वक्त ये लम्हा आम जुम्मों में भी ஒரு நம்பிக்கையாளர் ஒருபோதும் நன்மைகளை வழி அனுப்பி வைத்துவிட்டு அமர்ந்து விட மாட்டார். बस आज के बाद ஒரு நம்பிக்கையாளர் ஒருபோதும் அல்லாஹுவை விட்டு விலகி சென்று விடவே மாட்டார். कुर्ब की घड़ी மாறாக जुदा नहीं हो நான் எவ்வாறு நன்மைகளை பசுமையாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருப்பார். दोबारा मिलने वाला மேலும் நான் எவ்வாறு அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறக்கூடிய வழிகளை தேடுவேன் என்ற ஆர்வத்தில் இருப்பார். विदा कर रहा அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்குரிய வழிகள் எல்லைக்குட்பட்டதாகவும் இல்லை. ஒவ்வொரு நன்மையும் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர் வெறும் ஜும்மாவை மட்டும் சார்ந்திருக்காமல் நன்மைக்குரிய எல்லா வழிகளையும் அவர் தேடிக்கொண்டிருப்பார். ஜும்மா நாள் வரும்போது மட்டுமே அல்லாஹுவை சந்திப்பதற்குரிய ஏற்பாடு கிடைக்கும் என்று அவர் அமர்ந்திருக்க மாட்டார். कि मैं किस तरह ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை விரைவாக சந்திப்பதற்கும் அவனது நெருக்கத்தை பெறுவதற்கும் உரிய வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். 5 நேர தொழுகைகள் இருக்கின்றன. அடுத்து ஒரு ஜும்மாவிற்கு பிறகு அடுத்த ஜும்மா வருகின்றது. ஒரு ரமலானிற்கு பிறகு அடுத்த ரமலான் வருகின்றது. இவை அனைத்தும் तक पहुंचाने वाली है இதற்கிடையில் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு அவை பரிகாரமாக அமைந்து விடுகின்றன. ஆனால் நிபந்தனை என்னவென்றால் மனிதன் जुम्मा आएगा பெரிய பெரிய பாவங்கள் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் ஐவேளை தொழுகைகளுக்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றான். இந்த தொழுகைகளின் மூலமாக அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டு மனிதன் பாவ மன்னிப்பிலிருந்தும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம்.
அவனது கருணையையும் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். और रमजान अगले रमजान तक ஆனால் இங்கும் நிபந்தனை என்னவென்றால் அறிந்து கொண்டே மேலும் பிடிவாதம் செய்தவாறு பெரிய பாவங்களில் மனிதன் ஈடுபடக்கூடாது. बचता रहे। ஒவ்வொரு ஜும்மாவிலும் கலந்து கொண்டு துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்திலிருந்து மனிதன் பயன்பெற வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்தால் நீங்கள் தீமைகளிலிருந்து தப்பிக்கக்கூடியவர்களாகவும் खुदा ताला से நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். नफरत से ரமலானில் ஏற்படுத்திக் கொண்ட மாற்றங்களை ஆண்டு முழுவதும் நீங்கள் தொடர செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தவாறு பெரிய பெரிய பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி இருந்தால் பின்னர் நீங்கள் ரமலானில் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் அல்லாஹ்வின் கருணை மற்றும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கான உரிமை படைத்த மக்களாக இருப்பீர்கள். மேலும் நெருப்பிலிருந்தும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். बुराइयों से बचने எனவே और नेकियों पर ஜும்மத்துல் இதாவாகி இந்த ஜும்மா மற்றும் இந்த ரமலான் ईमान में पैदा की गई तब्दीलियों को எங்களது தொழுகையின் பக்கமும் जारी रखो। மற்ற ஜும்மா தொழுகையினை நிறைவேற்றுவதன் பக்கமும் எங்களுக்கு கவனமூட்டக்கூடியதாக இருக்கும் என்றும் मीना नहीं ரமலானில் நாங்கள் செய்த நன்மைகளையும் கற்றுக்கொண்ட நன்மைகளையும் அடுத்த ரமலான் வரை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு முயற்சிகள் செய்வோம் என்றும் निजात पाओगे। இன்று ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். हर एक ये ऐद करे कि ये जुमा ஆக இறை வணக்கங்கள் மற்றும் நன்மைகளின் பக்கம் நமக்கு ஏற்பட்ட கவனத்தில் நாம் நிலை நிற்பதற்கு இந்த உறுதிமொழிகளை நாம் எடுக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்த ரமலானுக்கு நாம் ஆயத்தமாக முடியும். மேலும் அந்த ரமலானை நாம் வரவேற்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்போம். हमने रमजान அவ்வாறு செய்தால் அடுத்த ரமலானை நாம் அடையும் போது நாம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைந்திருப்போம். को अगले रमजान அடுத்து அந்த ரமலானிலிருந்து வெற்றிகரமாக வெளியேறுவதற்கு புதிய ஒரு இலக்கை நம்மால் அப்போது நிர்ணயித்துக் கொள்ளவும் முடியும். बातों और नेकियों की तरफ जो हम மேலும் இதன் மூலம் நாம் நன்மைகளில் முன்னேறிக் கொண்டு செல்பவர்களாகவே திகழ்வோம். उस पर दवाम हासिल மேலும் இறைவனை மேலும் மேலும் நெருங்கிக் கொண்டே செல்வோம். அவனது இருப்பை பற்றி மேலும் அதிகமான ஞானங்களை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம். करने के लिए हमारी நம்மில் मुसलसल रिहर्सल और तरबियत होती रहे ताकि இன்னும் ஏராளமான நபர்கள் இப்படி இருக்கின்றார்கள். तो एक मंजिल तय அதாவது அவர்கள் அல்லாஹ்வை அடைவதற்குரிய ஏராளமான படித்தரங்களை இன்னும் கடக்க வேண்டியது இருக்கின்றது. नए हदफ और नए நாம் அல்லாஹ்வை அடைவதற்குரிய அனைத்து படித்தரங்களையும் கடந்துவிட்டோம் என்று நம்மால் கூறவே முடியாது. இந்த படித்தரங்களை அடைவதற்கு நாம் வெறும் ரமலானை மட்டும் எதிர்பார்த்து காத்திருந்தால் பின்னர் நமது வாழ்நாளே கழிந்துவிடும். ஆனால் நமது நோக்கம் மற்றும் நமது இலக்கை நம்மால் அடைய முடியாமல் போய்விடும். மாறாக ஒரு ஆண்டு முழுவதும் அமல்கள் ஏதும் செய்யாமல் இருந்ததன் விளைவாக முதல் நாள் நாம் எங்கு நின்று கொண்டிருந்தோமோ अल्लाह ताला के அங்கேயே की बहुत सी நாம் நின்று கொண்டிருப்போம். तय करनी है। हम नहीं कह सकते कि हमने सारी मंजिलें இந்த ரமலானில் நான் பல குத்துபாக்களை வழங்கியுள்ளேன். अगर इन मंजिलों को तय करने के लिए தக்வா, துவா மற்றும் அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி செயல்படுதல், அதிலும் குறிப்பாக இறை வணக்கத்திற்குரிய கட்டளை இருக்கின்றது. அதுவே நமது வாழ்வின் நோக்கமாகும். गोल और அதேபோன்று ஒருவர் மற்றவருக்குரிய உரிமைகளை வழங்குதல், அதன் பக்கம் கவனம் செலுத்துதல், உயர்தரமான நல்லொழுக்கங்களை வெளிப்படுத்துதல் போன்ற கட்டுரைகளை உள்ளடக்கிய குத்துபாக்களாக அந்த குத்துபாக்கள் இருந்தன. हर में ஒவ்வொரு குத்துபாவிற்கு பிறகும் எனக்கு ஏராளமான நபர்கள் கடிதம் எழுதினர். इस रमजान எங்களுக்கு நீங்கள் நினைவூட்டி விட்டீர்கள். दिए हैं ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களின் ஒளியில் எங்களுக்கு இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்வதற்கு இப்போது வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று எல்லாம் அவர்கள் கூறினர். इबादत का हुक्म है ஆனால் ये हमारी जिंदगी का मकसद है। உங்களுக்கு பாக்கியம் கிடைத்தது சரிதான். अदा करने की तरफ तवज्जो करना இந்த விஷயங்களை நீங்கள் உங்களது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளும் போதுதான் அது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஹதீசுகளின் ஒளியில் உங்களுக்கு கூறியது போன்று कि ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் முக்கியத்துவம் உள்ளது. मुझे बहुत से ஜும்மாவின் முக்கியத்துவம் என்பது ரமலானில் வரக்கூடிய ஜும்மாவுடன் மட்டும் தொடர்புடையதும் அல்ல, அல்லது ஜும்மத்துல் விதாவோடு மட்டும் தொடர்புடையது அல்ல. हमें மாறாக इनको बेहतर समझने की तौफीक நிரந்தரமாக ஜும்மா தொழுகைகளை தொழுவதில் நமக்கு இருக்கும் கவனத்தில்தான் ரமலானின் முக்கியத்துவம் அடங்கியுள்ளது. है जब हम इन बातों को अपनी जिंदगी का हिस्सा बना लें। जैसा कि मैंने अहादीस के हवाले से बताया அதே போன்று ஐவேளை தொழுகைகளின் பக்கமும் நமக்கு கவனம் இருக்க வேண்டும். जुमे
की अहमियत மேலும் ஒட்டுமொத்த அளவில் के जुम्मों के साथ वाबस्ता ரமலானில் இறை வணக்கங்கள், தொழுகைகள் மற்றும் நன்மைகள் செய்வதில் ஏற்பட்ட ஆர்வத்தை बल्कि நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே ரமலான் நம்மிடம் வருகின்றது. மேலும் அடுத்த ரமலான் வரை இந்த உணர்வுகளை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும். मुश्किल तौर पर நான் தொடக்கத்தில் ஓதிய திருக்குரான் வசனத்தில் கூட அல்லாஹ் ஜும்மாவின் முக்கியத்துவத்தை பற்றியே கூறியிருக்கின்றான். 5 नमाजों की तरफ भी हमारी அந்த இறை வசனங்களின் பொருள் இதுவாகும். அல்லாஹ் கூறுகின்றான், ये बताने आया है நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் வெள்ளிக்கிழமையின் ஒரு பகுதியில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் जुम्मों की अदायगी நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து செல்லுங்கள். शऊर पैदा हुआ है तुम्हें வியாபாரங்களை விட்டுவிடுங்கள். खत्म न होने देना। நீங்கள் அறிந்திருப்பின் இது உங்களுக்கு மிக சிறந்ததாகும். और अगले रमजान तक அடுத்த வசனத்தின் பொருள் இதுவாகும். ये आयात जो मैंने तिलावत की हैं इनमें भी अल्लाह ताला ने தொழுகை நிறைவேற்றப்பட்டதும் பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். तर्जुमा यूं है நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை மிகுதியாக நினைவு கூறுங்கள். அடுத்த வசனம் जुम्मे के दिन के एक हिस्से में नमाज ஜும்மா அதிகாரத்தின் கடைசி வசனமாகும். की तरफ जल्दी करते हुए बढ़ा करो அல்லாஹ் और तजारत छोड़ அதில் கூறுகின்றான், ये तुम्हारे लिए बेहतर है अगर तुम அவர்கள் வியாபாரத்தையோ கேளிக்கைகளையோ காணும்போது அதன்பால் ஈர்க்கப்பட்டு உம்மை தனித்து நிற்க வைத்து விடுகின்றனர். நீர் கூறுவீராக, ये है அல்லாஹ்விடம் உள்ளது கேளிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிக சிறந்ததாகும். तो जमीन में அல்லாஹ் மிக சிறந்த உணவளிப்பவனாவான். अल्लाह के फजल में से कुछ तलाश करो और अल्लाह को बकसरत याद करो। எனவே இங்கு ஜும்மாவில் கலந்து கொள்வதன் பக்கம் சிறப்பாக கவனமூட்டப்பட்டுள்ளது. ये आखिरी आयत है और ये सूरह जुम्मा ஜும்மா தொழுகைக்கான பாங்க் ஓசையை கேட்டால் அல்லது இன்றைய நாட்களில் ஒவ்வொருவரும் கடிகாரம் வைத்திருக்கின்றனர், நேரத்தை கணித்திருக்கின்றனர். देखेंगे तो उसकी तरफ ஜும்மாவிற்குரிய நேரம் கணிக்கப்பட்டிருக்கின்றது. अकेला खड़ा हुआ எனவே ஜும்மாவிற்குரிய அந்த நேரம் வந்துவிட்டால் कि जो अल्लाह के पास है தனது எல்லா பணிகளையும் வியாபாரத்தையும் விட்டுவிட்டு ஜும்மாவிற்கு சென்று விட வேண்டும். करने वालों में सबसे बेहतर ஜும்மா குத்துபா கூட தொழுகையின் ஒரு பகுதியாகும். எனவே அதில் சோம்பேறித்தனத்தை காட்டக்கூடாது. தொழுகை ஆரம்பமாவதற்கு முன் நாம் சென்று விடலாம் என்று எண்ணக்கூடாது. மாறாக குத்துபாவிற்கு வந்து சேர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். की आवाज सुनो। ये आजकल இங்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கூறிக்கொள்கின்றேன். இக்காலத்தில் அல்லாஹ் நமக்கு MTA என்ற ஒரு ஏற்பாட்டை தந்திருக்கின்றான். जुम्मे का वक्त हो गया है இது ஒரு முக்கியமான விஷயமாகும். तो अपने सब काम ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவின் சில நாடுகளிலும் ஜும்மாவிற்கான நேரம் ஒன்றாகவே உள்ளது. नमाज का हिस्सा है। எனவே நேரம் ஒரே நேரமாக இருக்கும்போது காலத்தின் கலிஃபாவின் குத்துபாவையே கேட்க வேண்டும். में शामिल हो जाएंगे। இது நம்மீது அல்லாஹ்வின் மாபெரும் கருணையாகும். खुतबे இந்த ஏற்பாட்டின் மூலம் அல்லாஹ் ஜமாத்தின் ஒற்றுமைக்கு மேலும் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றான். इस எங்கு நேரங்களில் வித்தியாசம் உள்ளதோ அங்கும் கூட காலத்தின் கலிஃபாவின் குத்துபா கேட்கப்படுதல் வேண்டும். நேரடி ஒளிபரப்பு கேட்க முடியவில்லை என்றாலும் கூட ரெக்கார்டிங்கையாவது ஒளிப்பதிவையாவது கேட்க வேண்டும். अफ्रीका के बाद ममालिक में இவ்வாறு இந்த குத்துபாவின் விரிவான மேற்கோள்களை எடுத்து குத்துபா கொடுக்கக்கூடிய முபல்லிக்மார்கள் அல்லது முரப்பிமார்கள் அதே நாளிலோ அல்லது அடுத்த நாளோ அல்லது அடுத்த ஜும்மாவின் போதோ அந்த குத்துபாவை படித்து காட்ட வேண்டும். மேற்கு பகுதியின் பக்கம் நீங்கள் சென்றால் அங்கு காலை நேரமாக இருக்கும். एक और सामान मुहैया फरमाती है। அவர்கள் காலை பொழுதிலேயே என்னுடைய குத்துபாவை கேட்டு விடுவார்கள் ஜும்மா நாளன்று. को सुनना चाहिए। अगर लाइव नहीं அவர்களால் அந்த நாளிலேயே அந்த குத்துபாவை வாசித்து காட்ட முடியும். तफसीली इक्तबा கிழக்கின் பக்கம் சென்றால் அங்கு பகல் பொழுது கழிந்திருக்கும், மாலை பொழுதாக இருக்கும் या जहां அல்லது பாதி பொழுது கழிந்திருக்கும். खुतबा देते எனவே அங்கு அடுத்த வாரம் जमातों में அடுத்து வருகின்ற ஜும்மாவில் அதை வாசித்து காட்ட முடியும். या उसी दिन या अगले दिन ஜமாத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு இது மிக சிறந்த வழிமுறையாகும். अगले हफ्ते ये खुतबा सुनाना चाहिए। இன்னும் கூறப்போனால் मगरिब की तरफ ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தோடு இந்த ஜும்மாவிற்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அல்லாஹ் இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக காலத்தின் கலிஃபாவின் குத்துபாவை அதன் ஒரு பகுதியாக ஆக்கிவிட்டார். हो रही है। உங்களுடைய உலக பணிகளை ஜும்மாவிற்கு முன்போ அல்லது ஜும்மாவிற்கு பின்போ கூட செய்ய முடியும். ये एक बहुत ஜும்மாவின் நேரத்தில் அந்த பணிகளை விட்டுவிட்டு ஜும்மாவிற்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுடைய உலக பணிகளில் கூட அல்லாஹ்வினுடைய அருட்களுக்கு நீங்கள் வாரிசாக முடியும்.
எனவே எங்களுடைய பணிகள் பாதித்துவிடும் என்ற எண்ணத்தில் எவர் ஜும்மாவில் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றாரோ அது முற்றிலும் தவறாகும். खलीफा वक्त के खुतबे மாறாக அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். फिर दूसरी आयत में எந்த ஒரு வேலைக்கும் கனிகளை தருவது அல்லது அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹுவின் பணியாகும். எனவே நினைவிற்கொள்ளுங்கள், कर सकते हो அல்லாஹ்வினுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், ये काम உங்களுடைய எந்த பணிகளிலும் பரக்கத்து ஏற்படாது. तो நீங்கள் அல்லாஹ்வின் கூற்றை செய்யுமெடுத்தால் अल्लाह ताला की பின்னர் உங்கள் பணிகளில் பரக்கத்துகளும் ஏற்படும். बस जुमे में इसलिए शामिल ना होना அல்லாஹ் கூறுகின்றான், हमारे दुनियावी இந்த உலக வியாபாரங்கள் மற்றும் கேளிக்கைகள் உங்களை ना सिर्फ गलत है, ஜும்மா தொழுகையை தொழுவதிலிருந்து தடுத்து நிறுத்திவிட வேண்டாம். किसी भी काम குறிப்பாக இந்த காலத்தில் और उसमें बरकत डाल இவ்விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். खुदा ताला का काम है। நான் கூறியது போன்று இக்காலத்திற்கு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தோடு ஒரு சிறப்பான தொடர்பு இருக்கின்றது. अल्लाह ताला फरमाता है எனவே இன்று तो मैं உங்களின் வியாபாரங்கள் வெறும் உள்ளூர் அளவிலான வியாபாரங்களாக இருப்பதில்லை. और अगर முந்தைய காலங்களில் உள்ளூர் அளவிலான வியாபாரங்கள் மட்டுமே நடந்து வந்தன. அவர்கள் வியாபாரத்திற்காக குழுக்களாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே சென்று வந்தனர். कारोबार ஆனால் இன்று உள்ளூர் அளவில் அந்த வியாபாரங்கள் நடப்பதில்லை. மாறாக உலக அளவிலான और ये चीजें வியாபாரங்களாக இருப்பதினால் பணிகளும் அதிகமாக இருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய கேளிக்கைகள் இருக்கின்றன, விளையாட்டுகள் இருக்கின்றன, ஏனைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கின்றன. அதுவும் சர்வதேச அளவிலான कि तुम्हारी तजारतें जो सिर्फ मुकामी நிகழ்வுகளாக இருப்பதால் पहले तो मुकामी குறுகிய நேரத்திற்குள் அது முடிந்து விடுவதில்லை. ठीक है ஆனால் எல்லா நிலையிலும் ஒரு நம்பிக்கையாளர் ஜும்மாவின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதே ஒரு நம்பிக்கையாளருக்கு மிகவும் முதன்மையானதாக இருக்கும். तुम्हें ज्यादा மேலும் இதுதான் ஒரு நம்பிக்கையாளரின் முன்னுரிமையாகவும் இருக்கவும் வேண்டும். खेल है ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நபித்தோழர்கள் அன்னாரின் பரிசுத்த ஆற்றலின் காரணமாக की हदूद முழுமையான முறையில் தூய்மை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வின் திருப்தியை எல்லாவற்றையும் விட முதன்மையானதாக தெரிந்தது. का एक मोमिन ने எனவே அவர்கள் வியாபாரம் மற்றும் கேளிக்கைக்காக ஜும்மாவை விட்டுவிட்டார்கள் என்று நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. मोमिन की सबसे बड़ी அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் ताला உள்ளூர் அளவிலான வியாபாரங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஜும்மா தொழுகைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கவும் அவர்களால் முடியும். हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम के सहाबा நிச்சயமாக இந்த கட்டளை நமது காலத்தை பற்றிய சித்திரமே ஆகும். पर पाक हो चुके थे। இது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தை பற்றிய சித்திரமே ஆகும். மார்க்க விஷயங்கள் பிற்படுத்தப்பட்டு के बारे में உலக விஷயங்களுக்கே இக்காலத்தில் முன்னுரிமை வழங்கப்படுகின்றன. कारोबारों और खेल कूद 24 மணி நேரமும் வியாபாரம் மற்றும் கேளிக்கைகளில் மனிதன் மூழ்கி இருக்கின்றான். உலக நாடுகளின் தூரம் குறைந்து விடுகின்றது. जुमा के औकात के लिहाज से வீட்டில் அமர்ந்தவாறே உலகின் பல்வேறு இடங்களில் நடக்கும் கேளிக்கைகளை எப்போதும் மனிதனால் கண்டு ரசிக்க முடியும். அல்லாஹ் கூறுகின்றான், இது போன்ற காலத்தில் நீங்கள் உங்களது முன்னுரிமைகளை சரியாக வைத்துக் கொண்டால் நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு வாரிசாகி விடுவீர்கள். நிச்சயமாக जिहाद सामने आ जाए அல்லாஹ்விடம் உள்ளது மற்ற உலக வியாபாரங்களை விடவும் घंटे ही ஏனைய கேளிக்கைகளை விடவும் மிக மேலானதாகும். மேலும் அல்லாஹ் எல்லா வகையான செல்வங்களையும் வழங்கக்கூடியவனாவான். ये घर बैठे ही அவனிடமிருந்தே எல்லா விதமான செல்வங்களும் மனிதனுக்கு கிடைக்கின்றன. वो लाभ அவனே உணவளிக்கக்கூடியவனும் ஆவான். हर वक्त घर बैठे நீங்கள் அவனது கூற்றிற்கு செவிமடுத்தவாறு अल्लाह ताला फरमाता है कि உங்களது ஜும்மா தொழுகைகளை பாதுகாத்துக் கொண்டால் जिहाद உங்களுடைய உலகில் செல்வங்களிலும் कि अल्लाह ताला के அபிவிருத்திகளை பெறக்கூடிய மக்களாக நீங்கள் இருப்பீர்கள். यकीनन अल्लाह ताला के पास जो कुछ है वो எனவே இந்த முக்கியத்துவத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். और अल्लाह ताला ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு रिस्क भी अता कर ஜும்மா தொழுகைகளை நிறைவேற்றுவதை ரமலானோடும் அல்லது ஜும்மத்துல் விதாவோடும் மட்டும் நாம் தொடர்புடையதாக ஆக்கிக் கொள்வது நமக்கு எந்த வகையிலும் ஆகுமானதல்ல. अगर तुम उसकी बात मानते हुए ஜும்மாவின் முக்கியத்துவத்தை மேலும் விளக்குவதற்காக நான் மேலும் சில ஹதீசுகளை எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவின் பரக்கத்துகளை குறிப்பிட்டவாறு ஒருமுறை கூறினார்கள், ஜும்மா நாளன்று பள்ளிவாசல்களின் ஒவ்வொரு வாசலிலும் अलैहिस्सलाम மலக்குகள் அமர்ந்திருப்பர்.
அவர்கள் பள்ளியில் முதலில் வந்தவரை முதலில் வந்தவர் என்று எழுதிக் கொள்வர். இவ்வாறு அவர்கள் வருகின்ற ஒவ்வொருவரின் தர வரிசை பட்டியலை தயார் செய்வார்கள். இமாம் தனது குத்பாவை கொடுத்து அமர்ந்து விடும்போது தனது பதிவேட்டை வானவர்கள் மூடிவிடுவர். தனது உலகியல் பணிகள் காரணமாக எவர் கடைசியாக வந்து சேருவாரோ அவர் இந்த பட்டியலில் கடைசி இடத்தையே பெறுவார். கடைசி இடத்தை பெறக்கூடியவருக்கு நற்கூலியும் குறைவாகவே கிடைக்கும். வேறு சில இடங்களில் அந்த நற்கூலியை பற்றிய குறிப்பும் கிடைக்கின்றது. அதாவது கடைசியாக வரக்கூடியவருக்கு கோழி முட்டை அளவிலான நற்கூலி தான் கிடைக்கும். மேலும் முதலில் வரக்கூடியவருக்கு ஒட்டகத்தின் அளவிலான நற்கூலி கிடைக்கும். நீங்கள் பள்ளிவாசலுக்கு முன்னாலேயே வந்து அமர்ந்து காத்திருப்பது நேரத்தை வீணாக்குவது ஆகும் என கருதக்கூடாது. இதனை உணர்த்துவதற்காகத்தான் இந்த உதாரணங்கள் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றன. உண்மையில் எவர் முதலில் வருவாரோ அவருக்கு இந்த செயல்கள் நற்கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். மேலும் முதலில் வரக்கூடியவரை பின்னால் வரக்கூடியவரிலிருந்து அது வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக அந்த செயல் அமையும். முன்பாகவே வரக்கூடியவர் பள்ளியில் வந்து அமர்ந்து இறைவனை நினைவு கூறுவார். அது நிச்சயமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதன் முக்கியத்துவத்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். கியாமத் நாளன்று அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஜும்மா நாளன்று வந்த தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மக்கள் அமர வைக்கப்படுவர். அதாவது முதலாவதாக வந்தவர், இரண்டாவதாக வந்தவர், மூன்றாவதாக வந்தவர் என்று வரிசைப்படி அமர வைக்கப்படுவர். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், அதன் பிறகு நான்காவதாக வந்தவர் நான்காவதாக அமர்ந்திருப்பார். அவ்வாறு நான்காவதாக அமர்ந்திருப்பவர் கூட அந்தஸ்தின் அடிப்படையில் குறைந்த அந்தஸ்தை உடையவராக இருக்க மாட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். மேலும் இமாமிற்கு அருகில் அமருங்கள். ஒரு நபர் கடைசி வரிசையில் அமர்வதனால் அவர் சொர்க்கவாசியாக இருந்தும் கூட சொர்க்கத்தை விட்டு பின்தங்கி விடுவராக ஆகிவிடலாம். ஆக இந்த ஹதீசுகளை எல்லாம் ஜும்மா தொழுகைக்கென்று முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றது. ரமலானில் வருகின்ற ஜும்மா அல்லது ஜும்மத்துல் விதா அல்லது சாதாரண நாட்களில் வரக்கூடிய ஜும்மா என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா ஜும்மாக்களுக்குமே முக்கியத்துவம் இருக்கின்றது. சொர்க்கத்தில் பின்தங்கி விடுவது என்பதன் பொருள் என்னவென்றால், ஒரு நபர் தான் சொர்க்கத்திற்குரியவராக இருந்தும் கூட தனது சோம்பேறித்தனம் மற்றும் ஜும்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காததன் விளைவாக அவர் சொர்க்கத்தையே இழந்தவராக ஆகிவிடுவார். தன்னிடத்தில் வேறு சில சிறப்புகள் இருந்த போதிலும் இந்த ஒரு செயலின் காரணமாக அவர் சொர்க்கத்தை இழந்து விடுகின்றார், அல்லது அல்லாஹ்விடமிருந்து தன்னைத்தானே மிகவும் விலக்கிக் கொள்கின்றார். ஜும்மாவிற்குரிய முக்கியத்துவத்தை அவர் வழங்காததன் காரணமாக ஜும்மா தொழுவதில் இடைவெளியை ஏற்படுத்தி விடுகின்றார். அதை பற்றி ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எந்த நபர் வேண்டுமென்றே தொடர்ந்து 3 ஜும்மாக்களை விட்டு விடுகின்றாரோ அல்லாஹ் அவரது உள்ளத்தில் முத்திரையை இட்டு விடுகின்றார். எவர்கள் ஜும்மாவில் கலந்து கொள்வதை மேலோட்டமாக சாதாரணமானதாக எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். உள்ளத்தில் முத்திரையிடப்படுவதன் பொருள் என்னவென்றால், அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்வதற்கு பாக்கியம் கிடைக்காது. அவர்கள் அல்லாஹ்வின் நேசத்தை பெறக்கூடியவர்களாகவும் ஆக முடியாது. ஒவ்வொரு ஜும்மாவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இந்த ஒவ்வொரு ஹதீஸிலிருந்தும் நமக்கு தெளிவாகின்றது. எனவே நாம் முழுமையாக முயற்சி செய்து ஜும்மாவில் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிலருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கும். அவர்களால் ஜும்மாவிற்கு வர முடியாமல் போகலாம். அத்தகையவர்களுக்கு அல்லாஹும் விதிவிலக்கு வழங்கியுள்ளான். அல்லாஹ் யார் மீதும் அநீதி இழைப்பவன் அல்லன். எந்த மக்கள் ஜும்மா தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அடிமைகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் ஆவர் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஜும்மா தொழுவது அவசியமானதல்ல, அவர்களுக்கு விதிவிலக்கும் உள்ளது. இங்கு நான் இன்னொன்றையும் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் சில பெண்கள் எனக்கு புகார் செய்கின்றார்கள், ஜும்மாக்களில் உங்கள் பிள்ளைகள் சப்தம் போடுகின்றனர், எனவே குழந்தைகளை வைத்திருக்கின்ற தாய்மார்கள் ஜும்மாவிற்கு வர வேண்டாம் என்று எங்கள் ஜமாத் அமைப்பினர் எங்களை தடுக்கின்றனர் என்று சில இடங்களிலிருந்து பெண்கள் முறையிடுகின்றனர்.
இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விதிவிலக்கு பெற்றவர்கள் என்று கூறியுள்ளார்கள். எனவே எங்கு குழந்தைகளை தனியாக அமர வைப்பதற்கு ஏற்பாடு இல்லையோ அங்கு குழந்தைகளை வைத்துள்ள தாய்மார்கள் ஜும்மாவிற்கு வர வேண்டாம், அதுவே சிறந்ததாகும். பொதுவாக பெண்களுக்கு ஜும்மா தொழுவது கடமையும் அல்ல, ஆனால் ஆண்கள் மீது எல்லா நிலையிலும் ஜும்மா கடமையாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமும் ஒரு முறை பெண்கள் ஜும்மா தொழுவது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அன்னார் கூறினார்கள், எந்த விஷயம் சுன்னத் மற்றும் ஹதீஸிலிருந்து நிரூபணமாகி இருக்கின்றதோ அதற்கு அதைவிட நாம் என்ன விளக்கம் வழங்கிவிட முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை ஜும்மா தொழுவதிலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்களின் பட்டியலில் வைத்திருக்கும் போது ஆண்களுக்கு மட்டுமே ஜும்மா கடமையாக இருக்கின்றது. எனவே ஆண்களுக்கு எல்லா நிலையிலும் கடமையாகும். அவர்கள் நோயாளியாகவோ அல்லது வேறு ஏதாவது ஆகமான காரணங்கள் இல்லாத வரை அவர்கள் எப்படியும் ஜும்மாவிற்கு வந்தே ஆக வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜும்மாவின் முக்கியத்துவம் பற்றி கூறினார்கள். அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையிலேயே அன்னார் 1895 ஆண்டு அல்லது 1896 ஆண்டு முஸ்லிம்களுக்கு ஜும்மா நாளன்று ஜும்மா தொழுவதற்காக குறைந்தபட்சம் 2 அல்லது 3 மணி நேரம் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்து அரசாங்கத்திடம் அதை முறையிட்டார்கள். மேலும் அதற்காக முஸ்லிம்களிடம் கையெழுத்தையும் வாங்க துவங்கினார்கள். ஆனால் அந்த தருணத்தில் முகமது ஹுசைன் பட்டாலவி ஒரு பிரசுரத்தை வெளியிட்டார். அதில் கூறினார், இது நல்ல வேலைதான், ஆனால் இந்த வேலை மிர்சா சாஹிபின் கைகளால் நடக்கக்கூடாது, நாங்களே அதனை செயல்படுத்துவோம் என்று கூறினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு கூறினார்கள், எமக்கு பேருக்கும் புகழுக்கும் ஆசை இல்லை, நீங்களே அந்த பணியை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி தனது நடவடிக்கைகளை நிறுத்தி கொண்டார்கள். அதன் பின்னர் முகமது ஹுசைன் பட்டாலவிக்கோ அல்லது வேறு எந்த ஒரு இஸ்லாமிய உலமாவுக்கோ அந்த திட்டத்தினை முன்னெடுத்து செல்வதற்கான பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர்கள் அதற்கான முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்திய வைஸ்ராய்க்கு ஒரு மெமோரியல் ஒன்றை அனுப்பினார்கள். அதில் அவரின் சிறப்புகளை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். மற்ற முஸ்லிம்களின் உரிமையை நிலைநாட்டியதற்குரிய நன்றியையும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதில் தெரிவித்திருந்தார்கள். அந்த நபர் லாகூரில் அரச பள்ளிவாசலையும் முஸ்லிம்களுக்கு மீட்டு கொடுத்திருந்தார். அதே போன்று வேறொரு பள்ளிவாசலும் இருந்தது. அதை ரயில்வே துறையினர் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர். அதையும் அவர் காலி செய்து முஸ்லிம்களிடம் திருப்பி கொடுத்தார். அதற்கும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அக்கடிதத்தில் நன்றி தெரிவித்திருந்தார்கள். மேலும் தொடர்ந்து குறிப்பிட்டார்கள், எந்த கைகளின் மூலமாக இந்த பணிகள் நடைபெற்றுள்ளதோ அதே கைகளின் மூலமாக இன்னொரு பணியும் நடக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் ஆசைப்படுகின்றனர். அந்த ஆசை என்னவென்றால், ஜும்மா நாள் ஒரு மகத்துவமிக்க இஸ்லாமிய பண்டிகைக்கான நாளாகும். திருக்குரான் குறிப்பாக இந்த நாளை விடுமுறைக்கான நாளாக கூறியிருக்கின்றது. அதற்கென்று குறிப்பான ஒரு அதிகாரம் திருக்குரானில் இடம்பெற்றுள்ளது. அதன் பெயர் சூரா ஜும்மாவாகும். அதில் முஸ்லிம்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது, ஜும்மா தொழுகைக்காக பாங்கோசை கொடுக்கப்பட்டால் நீங்கள் உலகத்தினுடைய எல்லா பணிகளையும் நிறுத்திவிடுங்கள், மேலும் பள்ளிவாசலில் ஒன்று கூடி விடுங்கள், மேலும் ஜும்மா தொழுகையை எல்லா நிபந்தனைகளுடனும் நிறைவேற்றுங்கள். எந்த நபர் அவ்வாறு செய்ய மாட்டாரோ அவர் மிகவும் பாவம் செய்தவர் ஆவார். மேலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்குரிய நிலையில் அவர் இருக்கின்றார் என்றும் கூறப்பட்டுள்ளது. எந்த அளவிற்கு ஜும்மாவின் குதுபாவை கேட்பதற்கும் தொழுகைக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளதோ அந்த அளவிற்கு பெருநாள் தொழுகைக்கு கூட வலியுறுத்தப்படவில்லை. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாம் தோன்றிய நாள் முதல் இஸ்லாத்தில் இந்த நாள் விடுமுறை நாளாகவே இருந்து வந்துள்ளது. இந்த நாட்டிலும் 800 ஆண்டுகளாக, அதாவது எதுவரை இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி இருந்து வந்ததோ, ஜும்மா நாள் என்று விடுமுறை விடப்பட்டிருந்தது. அடுத்து அன்னார் கூறினார்கள், இந்த நாட்டில் ஹிந்து, கிறிஸ்துவம் மற்றும் முஸ்லிம் என 3 சமுதாயங்கள் இருக்கின்றன. இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களின் மத சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை என்று விடுமுறை வழங்கியுள்ளது. ஆனால் இந்த 3வது பிரிவு ஆகிய முஸ்லிம்கள் தங்களது பண்டிகைக்குரிய அந்த தினத்திலிருந்து இழப்பிற்குரியவர்களாகவே இருக்கின்றார்கள். அடுத்து அன்னார் கூறினார்கள், முஸ்லிம்களின் மீது செய்த மற்ற உபகாரங்களின் பட்டியலில் இந்த உபகாரத்தையும் சேர்த்துக் கொண்டால், அதாவது ஜும்மா நாளை பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டால், அது இந்த அரசாங்கத்தின் மாபெரும் உபகாரமாக அமையும். முஸ்லிம்களுக்காகவும் இஸ்லாமிய கட்டளைகளின் கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்காகவும்
ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் காணப்பட்ட வலி மற்றும் வேதனையின் வெளிப்பாடு இதுவே ஆகும். அடுத்த அன்னார் கூறினார்கள், அரசாங்கம் இந்த நாளின் முக்கியத்துவத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாளை பொது விடுமுறையாக அறிவித்துவிட வேண்டும். அது முடியாத பட்சத்தில் பாதி நாளாவது விடுமுறை வழங்க வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டால் முஸ்லிம்களின் உள்ளத்தை மகிழ்ச்சியூட்டுவதற்கு இதைவிட வேறு சிறந்த நடவடிக்கை வேறு எதுவும் இருக்க முடியாது. இன்று பெயர்தாங்கிய இஸ்லாமிய உலமாக்கள் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆங்கிலேய கைக்கூலி என்று பழி சுமத்துகின்றார்கள். ஆனால் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு இஸ்லாமிய கட்டளைகளின் பக்கம் ஒரு நபர் கவனமூட்டினார் என்றால் அது ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். வேறு எந்த ஒரு முஸ்லிம் தலைவருக்கும் அதற்கான பாக்கியமே கிடைக்கவில்லை. ஏனென்றால் இக்காலத்தில் இஸ்லாத்தின் முக்கியத்துவத்தை உலகிற்கு வெளிப்படுத்துவதும் இஸ்லாத்தின் உண்மையான போதனையின்படி செயல்பட வைப்பதும் அன்னார் மூலமாகவே நடைபெற இருந்தது. மேலும் அல்லாஹ் அன்னாரிடமே அந்த பணியை ஒப்படைத்திருக்கின்றான். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வாதிடுகின்றோம். நமது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் இஸ்லாமிய போதனைகளின் உண்மை வெளிப்பட வேண்டும். இந்த ரமலான் எந்த பரக்கத்துகளை எடுத்துக்கொண்டு வந்ததோ, மேலும் எந்த பரக்கத்துகளை நம்மிடம் விட்டு செல்கின்றதோ அதை நாம் நமது வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்வோம் என்று நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நாம் வெறும் ஒரு மாதத்திற்காக மட்டும் இஸ்லாமிய போதனைகளின் செயல் வடிவமாக இருக்கக்கூடாது. மாறாக நிரந்தரமாக காலத்தின் இமாமிடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இந்த காலகட்டம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டமாகும். மேலும் ஜும்மா அன்னாருடைய காலகட்டத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. மேலும் நமது பொறுப்புகள் என்ன என்ற இந்த விஷயங்களின் பக்கம் கவனமூட்டியவாறு நான் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில மேற்கோள்களை எடுத்து வைக்கின்றேன். ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் எந்த மார்க்கத்தில் அருட்கொடைகளை நிறைவு செய்திருக்கின்றானோ அந்த மார்க்கத்தின் பெயர் இஸ்லாம் ஆகும். அந்த அருட்கொடையில் ஒன்று ஜும்மா நாளாகும். அந்த நாளன்று அருட்கொடைகள் முழுமை பெற்றன. அடுத்து எல்லா மார்க்கங்களின் மீதும் இஸ்லாம் மேன்மை பெறும் என்ற விஷயமும் கூட ஜும்மா நாளன்றே நடக்கும். அந்த ஜும்மா இப்போது வந்துவிட்டது. ஏனென்றால் இறைவன் அந்த ஜும்மாவை வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சிறப்பானதாக ஆக்கி வைத்துள்ளார். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், இந்த நாள் நற்பாக்கியம் பெற்றவர்களின் பண்டிகைக்கான நாளாகும். எவர் இதிலிருந்து பயன்பெறுகின்றாரோ அவரே அருளுக்குரியவர் ஆவார். என்னுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள நீங்கள் நாங்கள் எதனை பெற வேண்டுமோ அதனை பெற்றுவிட்டோம் என்று ஆணவம் கொண்டு விடாதீர்கள். எவர்கள் காலத்தின் இமாமை மிக கடுமையான முறையில் எதிர்த்து அவரை பொய்ப்படுத்தி இறைவனை கோபமூட்டியுள்ளார்களோ அந்த எதிரிகளை ஒப்பிடும்போது நீங்கள் இறைவனுக்கு அருகிலும் பாக்கியம் பெற்ற மக்களாகவும் தான் இருக்கின்றீர்கள். அது உண்மைதான். மேலும் நல்லெண்ணத்தை கைகொண்டு இறைவனின் கோபத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள கவலை கொண்டுள்ளீர்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் மற்றொரு உண்மை என்னவென்றால் இறைவன் நிரந்தர வாழ்க்கைக்காக உருவாக்கியுள்ள அந்த நீரூற்றிற்கு அருகில்தான் நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆயினும் அதிலிருந்து நீர் அருந்துவது இன்னமும் மீதம் இருக்கின்றது. அந்த நீரூற்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய தாகத்தை தணித்துக் கொள்ள அல்லாஹ்வின் அருளை வேண்டியவாறு அதற்கான பாக்கியத்தையும் வேண்டுங்கள். ஏனென்றால் இறைவனை விட்டுவிட்டு ஒன்றும் நடக்காது. எவர் இந்த நீரூற்றிலிருந்து நீர் அருந்துவாரோ அவர் ஒருபோதும் அழிவிற்குள்ளாக மாட்டார் என்பதை நான் நன்கறிவேன். அதன் தண்ணீர் வாழ்வளிக்கக்கூடிய தண்ணீராகும். அது மனிதனை நாசத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதாகும். ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து அது காப்பாற்றுகின்றது. அந்த நீரூற்றிலிருந்து நீர் அருந்துவதற்கான வழிமுறை என்ன? அந்த வழிமுறை என்னவென்றால் இறைவன் உங்கள் மீது சுமத்தியுள்ள 2 கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். முழுமையாக அதை செயல்படுத்த வேண்டும். அதில் ஒன்று இறைவனுக்குரிய கடமையாகும், மற்றொன்று படைப்பினங்களுக்குரிய கடமையாகும். எனவே பையத் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுபவர்களாக நாங்கள் இருப்போம் என்று நாம் இன்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். மேலும் ஒரு நம்பிக்கையாளரிடம் என்ன எதிர்பார்ப்புகள் உள்ளதோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அல்லாஹ் மற்றும் படைப்பினங்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன எதிர்பார்ப்பை நம்மிடம் வைத்திருக்கின்றார்களோ அதை செயல்படுத்த வேண்டும் என்றும் ரமலானின் பரக்கத்துகளை நாம் எப்போதும் நமது வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்வோம் என்றும் நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கான பாக்கியத்தை வழங்குவானாக.
ताला और उसके की मखलूक के हक उसी तरह अदा करने की कोशिश करेंगे जिस तरह एक मोमिन से तवक्को की जाती है और जिस तरह अल्लाह ताला ने हुक्म फरमाया और जिसका इजहार हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम ने फरमाया है। रमज़ान की बरक़ात को हम हमेशा अपनी ज़िंदगियों का हिस्सा बनाएंगे इंशाअल्लाह। अल्लाह ताला हमें इसकी तौफ़ीक़ अता फरमाए। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। इबादल्लाह रहिमकुमुल्लाह इन्नल्लाह यअमुरु बिल अदलि वल इहसान व ईताइ ज़िल क़ुर्बा व यन्हा अनिल फ़हशाइ वल मुनकरि वल बग़य यइज़ुकुम लअल्लकुम तज़क्करून। उज़्कुरुल्लाह यज़्कुरुकुम वदऊहु यस्तजिब लकुम वलज़िक्रुल्लाहि अकबर।